ஒருநாள் ஒரு காட்டில் 2 வேடர்கள் வேட்டையாடக் காட்டுக்கு சென்றார்கள். அப்போது இருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பிரிந்து சென்றார்கள். அப்போது அந்த காட்டில் அழகிய மான்குட்டி ஒன்று மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த மான்குட்டியை வேட்டையாடுவதற்கு ஒரு மரத்திலிருந்து கழுகு எப்படி வேட்டையாடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது அதன் வலது புறத்திலிருந்து ஒரு வேடன் வருவதை அவதானித்தது. கழுகு சிந்தித்தது. இந்த மானை அந்த வேடன் கண்ணில் பட வைத்தாள். வேடன் கொன்றுவிடுவான். நான் இதனை இலகுவாக தூக்கிச் செல்லலாம் என்று எண்ணியது. மானை பார்த்து மான்குட்டியே, மான்குட்டியே என்று கூப்பிட்டது. மானுடனே அங்குமிங்கும் சுற்றிப் பார்த்தது. கண்ணில் எதுவும் தென்படவில்லை. அப்போது நீ என்னையா தேடுகிறாய்? நான் கீழே இல்லை, மேலே இருந்து உன்னை நீண்ட நேரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது மான் மேலே நிமிர்ந்து பார்த்தது. மானுடனே திரும்பி ஓட வெளிக்கிட்டது. உடனே கழுகு சொன்னது அவசரப்பட்டு, ஓடாதே, நான் உன்னை உணவாக சிந்தித்தால் எப்போதோ தூக்கி சென்று இருப்பேன். ஆனால் இன்று நான் என் உணவுக்கு எந்த உயிரினங்களையும் கொள்ள மாட்டேன் என்று தந்திரமாக பேசியது. மான் அதன் பேச்சை நம்பியது. கழுகு உடனே மான் நம்பியதை உணர்ந்தது. உடனே கழுகு சொன்னது, நீ இருக்கும் இடத்தில் புற்கள் இல்லை. இங்கே இந்த வெளிப்புறத்தில் நிறைய புற்கள் உள்ளது. இங்கு வந்து நீ சாப்பிடு. நான் யாரும் வந்தால் உனக்கு மேலிருந்து பார்த்து கூறுகிறேன். மான் அதன் பேச்சைக் கேட்டு வெளியான இடத்தில் சென்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது. மான் துள்ளி ஓடியது. பார்த்தால் கழுகு கீழே விழுந்து இறந்து கிடந்தது. கற்றல்: தன்வினை தன்னைச் சுடும்,